மணல் கொள்ளை விசாரணை விவகாரத்தில் தமிழக அரசின் குற்றச்சாட்டுகளுக்கு அமலாக்கத்துறை திட்டவட்ட மறுப்பு. மணல் கொள்ளை விசாரணை விவகாரத்தில் தமிழக அரசின் குற்றச்சாட்டுகளுக்கு அமலாக்கத்துறை திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கின்றோம். விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் நமது தலைமைச் செய்தியாளர் விக்னேஷ். விக்னேஷ், வணக்கம். மணல் கொள்ளை விசாரணை விவகாரம் தொடர்பாக இடி ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காங்க. விவரங்கள் என்ன, கொஞ்சம் விரிவா வழங்குங்க. வணக்கம். கடந்த 2023ஆம் ஆண்டு மணல் கொள்ளையை தடுக்க முயன்ற தூத்துக்குடி மாவட்டம் முரப்பநாடு கிராம நிர்வாக அலுவலர் லூர்து பிரான்சிஸ் அடையாளம் தெரியாத மர்ம நபர்களால் அவருடைய அலுவலகத்தில் வைத்து சரமாரியாக வெட்டி கொலை செய்யப்பட்டிருந்தார். அந்த சம்பவத்தின் அடிப்படையில் பெறப்பட்ட புகாரின் அடிப்படையிலும் சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அமலாக்கத்துறை தன்னுடைய விசாரணையை மேற்கொண்டிருந்தது. தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் ட்ரோன் மூலமாகவும் ஐஐடி நிபுணர்கள் மூலமாகவும் இந்த மணல் கொள்ளை தொடர்பாக பல்வேறு கட்ட ஆய்வுகளையும் அமலாக்கத்துறை நடத்தியிருந்தது. அந்த ஆய்வின் அடிப்படையில் கிடைத்த ஆதாரங்களை கொண்டு காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரிக்க வேண்டும் என தமிழக டிஜிபிக்கு 2024ஆம் ஆண்டு அமலாக்கத்துறை கடிதம் ஒன்றை எழுதியிருந்தது. ஆனால் தொடர்ந்து அந்த ஆதாரங்களை ஏற்க மறுத்த காவல்துறை வழக்கு பதிவு செய்வதற்கு காலதாமதம் ஏற்படுத்தி வந்த நிலையில் காவல்துறைக்கு வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவிடுமாறு அமலாக்கத்துறை சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றும் தொடரப்பட்டிருந்தது. மணல் கொள்ளை தொடர்பாக அமலாக்கத்துறை நடத்திய விசாரணை சட்டவிரோதமானது என அந்த வழக்கு விசாரணையில் ஆஜரான தமிழக அரசினுடைய வழக்கறிஞர் பல்வேறு வாதங்களை சுட்டிக்காட்டி தங்களுடைய தரப்பு வாதங்களை முன்வைத்திருந்தார். குறிப்பாக சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரிக்கக்கூடிய குற்றங்களில் மணல் கொள்ளை தொடர்பான குற்றங்கள் வரவில்லை என்பதால் அமலாக்கத்துறையினுடைய இந்த நடவடிக்கை நீதிமன்றத்தை அவமதிக்கக்கூடியது எனவும் இது தொடர்பாக தொடரப்பட்டிருக்கக்கூடிய வழக்கினுடைய விசாரணையில் எந்த விதமான முகாந்திரமும் இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் தமிழக அரசு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்திருந்தது. தமிழ்நாடு அரசு வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு மறுப்பு தெரிவிக்கக்கூடிய வகையில் அமலாக்கத்துறை ஒரு பதில் மனுவை தாக்கல் செய்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதில் தமிழகத்தில் மணல் கொள்ளை தொடர்பான விசாரணை சட்டவிரோதமானது என்ற தமிழக அரசினுடைய குற்றச்சாட்டு தவறானது என்ற ஒரு திட்டவட்டமான மறுப்பை அமலாக்கத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சட்டவிரோத மணல் கொள்ளை தொடர்பாக நாட்டில் இருக்கக்கூடிய எந்த பகுதியில் இருந்தும் எந்த நிபுணர்களுடைய உதவியை பெறுவதற்கு தமிழகம் மட்டுமல்லாது நாட்டில் இருக்கக்கூடிய எந்த பகுதியாக இருந்தாலும் கூட அங்கு மணல் கொள்ளை தொடர்பான விசாரணை நடத்துவதற்கு அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் இருப்பதாகவும் தமிழகத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த சட்டவிரோத மணல் கொள்ளை விவகாரத்தில் உள்ளூர் அதிகாரிகளுக்கும் தொடர்பு இருப்பதை கருத்தில் கொண்டே நிபுணர் உதவியை நாடியதாகவும் அமலாக்கத்துறை அந்த பதில் மனுவில் தெரிவித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ். மதுரை மக்களே, மதுரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட்குள்ளேயே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்போ கைகூடி வந்தாச்சு. மதுரையின் முதல் ப்ராஜெக்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் 72 மணி நேரத்தில் 533 மனைகள் விற்கப்பட்டன. மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம். லான்ச்சிங் G Square Valley Crest, மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில். Early bird price RERA approved villa plots வெறும் 9.9 lakhs %. சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட். For bookings call